இந்த சல்மான் ருஷ்டி அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாருங்க. அவர் தவறுதலாக எழுத ஆரம்பிச்சாரு. அப்போ ஈரானில் மற்ற நாடுகள்லாம் எதிர்ப்பு வந்துச்சு, நம்ம நாட்டிலையும் எதிர்ப்பு வந்துச்சு. அதோடைய விளைவை சல்மான் ருஷ்டி சந்திச்சார்னு வச்சுக்கிறோங்க. எப்படி அவர் இந்த அந்நீர் திலங்கள் பற்றி தான் அவர் குறைவாக பேசினார். இன்னைக்கு சில பேர் நம்ம தமிழ்நாட்டிலே கூட இமாம்களையும் வலிமார்களையும் தகாத வார்த்தைகளால் பேசுகிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் இந்த தபக்காத்துல் குபரா அப்படின்னு ஒரு கிதாப் இருக்குங்க. இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இயற்றியது. அதில் வலிமார்களுடைய வரலாறுகளை அதில் சொல்கிறாங்க, பல வலிமார்கள். அதில் ஒருவரை பற்றி, அவங்க யார், ஷேக் சாலிஹ் அப்துல் காதிர் சுபிக்கி அப்படின்ற ஒரு பெரியாரை பற்றி வருது. அதில் ஒருவர் விளக்குறாரு, என்னங்க இது, இந்த பெரியாரை பற்றி சொல்லப்படுது, இவங்க வலியுல்லாண்ட அதில் சொல்லப்படுது, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லப்படுது. ஆனா அதுல ஒரு நிகழ்ச்சி இருக்குது, பெண்பாக்க போற இடத்துல நடந்த நிகழ்ச்சி, வாயில கூட சொல்ல முடியாதுங்க. இந்த சுன்னத் ஜமாத் உலமாக்கள்லாம் தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, அவருடைய பள்ளிவாசல்கள்ல ஜும்மாவுல மேடையில இது மொழிபெயர்க்கட்டேன். இது என்ன நம்ம ஆட்களும் குழம்பிட்டாங்க, என்னடா இது இந்த மாதிரி அப்படின்னு குழம்பிட்டாங்க. இந்த மாதிரி சில பேர் கலக்கி விட்டாங்க. சரி, நான் கேட்குறேன், எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நீதி, ஒரு நியாயம், ஒரு நேர்மைன்றதுனா என்ன செய்யணும்? இந்த வலியுல்லா பற்றி இப்படி எழுதிருக்குதுன்னு சொல்லி நல்ல விதமாக எழுதிருக்கிறத வாசிச்சுட்டு, இந்த வரிசையில் இந்த மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இதை நான் வாசிக்க மாட்டேன், உங்கள் இமாம்கிட்ட எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா பரவாயில்லை, நல்லதாக சொன்னதையெல்லாம் வாசிக்கலை, நல்லதா சொன்னாலும் வாசிக்கிறோம்ல, இதை எங்களால் வாசிக்கவே முடியாது, வேண்டுமானால் உங்களுடைய இமாம்களை கொண்டு வாசி தெரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் வாசிக்க மாட்டோம், அவ்வளோ மோசமாக இருக்குது. சரி, அந்த நிகழ்ச்சி மோசமாக இருக்குது, வாசிக்க மாட்டேன்ட்டீங்க, ரைட்டு. அதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் நல்லா தானே இருக்குது, அதை நீங்கள் வாசிக்கலாம்ல, நீதி நேர்மலை அதுதானே. இவ்வளவும் இருக்கிறது, இது வரைக்கும் வாசிக்க தகுதி இருக்குது, அதுக்கு அடுத்து வர்றத வாசிக்க தகுதி இல்லை, உங்கள் இமாம்களை கொண்டு வாசிக்க சொல்லுங்க என்று சொல்லியிருந்தால் நீதி இருக்க ஞாபகம் இருக்கிறது. நல்லதா சொன்னதையெல்லாம் வாசிக்கவே இல்லைங்க. இப்படி ஒன்று இருக்கிறது, இப்படி செய்தவர் ஒரு இறை நேசராக இருக்க முடியுமா? ரஹ்மத்துல்லாஹி நீங்கள் சொல்லலாமாங்கிற அந்த ஒரு நிகழ்வே அந்த கிதாபிலே இல்லாத ஒன்று இடைச்செருகலாக அங்கே கொடுக்கப்பட்டது என்பதுதான் எங்களுடைய வாதம். இன்னைக்கல்ல, பல காலமாக நாங்கள் சொல்லிட்டு வர்றோம், அது இடைச்சர்கள். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில பேர் பிடிக்கலைன்னு சொன்னால் அவங்க எழுதின கிதாபில் இல்லாத ஒன்றை சேர்த்து விட்டுறது. அதே போல் ஒரு கவிஞர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், இதை யாருடைய பேரை சொன்னாக்கா ஃபேமஸ் ஆகும், ஃபேமஸாக இருக்கிற ஒரு கவிஞருடைய பேரில் தான் கருத்தை அப்படி சொல்லி பரப்பி விட்டுறது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது நடந்தது. இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இறை நேசர், மிகப்பெரிய அறிவுமான், அவர்கள் ஞான கடலிலே திளைத்தவர்கள், அவர்கள் நல்ல பேர் இருந்துச்சு மக்களுக்கு மத்தியில். இதை சில வஹாபி விஷமிகளுக்கு பிடிக்கலை. இன்னைக்கு எப்படி இந்த வஹாபிகள் இல்லாதையும் கொள்ளான்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அந்த காலத்திலேயும் சில பேர் இருந்தாங்க, அவங்களும் பிடிக்கலை. அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னும் இவ்வளோ நல்ல பேரா இருக்கக்கூடாது, அவங்க எழுதின கிதாபில் இப்படி ஒரு கருத்தை இணைச்சி விட்டுருவோம் அப்படின்டா, எனக்கு இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாரு, அவர் எப்படிங்க நல்லவராக இருக்க முடியும் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பித்துருவார்கள் என்று சில பேர் இடைச்சர்கள் செய்தார்கள். அதுதான் உண்மை. சரி, நீங்கள் கேட்கலாம், இடைச்சர்கள் செய்யப்பட்டது அப்படிங்கிறீங்களே, அதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பல ஆதாரங்கள் இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், அந்த கிதாபினுடைய துவக்கத்தில் இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த கிதாபிலே ஷரீஅத்திற்கு உடன்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் கூறியிருக்கிறேன். எந்த விஷயத்தை சொன்னால் நம்ம மார்க்கத்திற்கு கண்ணியம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட மேற்ற மட்டும்தான் இதிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதுக்கு காரணத்தை சொல்றாங்க, அவுகான யதுல்லு அலா தஅலீமி ஷரீஅத்தி, ஷரியத்துக்கு மாண்பை அறிவிக்கிற விஷயங்களை தான் இதில் நான் தொகுத்து தர்றேன். ஏன் தெரியுமா? தஃபஅன் லிமன் யதவஹமு ஃபில் கௌமி, இந்த சமூகத்தில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், அன்னஹும் ரஃபது ஷையம் மின ஷரியா, இந்த சூபியாக்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, தசவுல ஈடுபட்டவங்களாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் ஷரியத்தை விட்டுடுறாங்க. ஹையன தசவுஃபு, அந்த ஆன்மீகத்துக்கு போன உடனேயே ஷரியத்தை விட்டுடுறாங்க அப்படின்னு குறை பேசுபவர்கள் நம்மிலே சில பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய எண்ணம் தவறானது என்பதை காட்டுவதற்காக ஷரியத்தில் முரணான எந்த விஷயமும் இந்த கிதாபிலே இடம் பெறாது அவங்க சொல்றாங்க. அது உதாரணம் சொல்றாங்க. இப்னுல் ஜௌசின்னு ஒரு ஆள் இருந்தாரு, கஸ்ஸாலி இமாம் விஷயத்துல குறை சொல்றாரு. அதே போல இங்கே இருக்குது, பல் ஃபி ஹக்கில் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களை பற்றியெல்லாம் இப்னு ஜௌசி குறை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவங்கெல்லாம் இந்த தஸவ்வுல போகாம இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், இவங்கெல்லாம் போயிட்டாங்களே. இப்படியெல்லாம் சில பேர் தஸவ்வுல இருக்கக்கூடியவர்களை தவறாக புரிந்து வைத்திருக்கிறாங்கிறனால இந்த கிதாபிலே நான் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்
ஷரியத்திற்கு உடன்பட்டதாக மட்டும் இருக்கும், ஷரியத்துடைய மாண்பை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அந்த முன்னுரையிலேயே சொல்றாங்க. யாரு? அப்துல் வஹாப் ஷாரஹமத்துல்லாஹி சொல்றாங்கங்க. இந்த ஒண்ணு போது இவங்க சொல்றாங்கல்ல, இந்த பெரும்பாக்க போகும்போது தகாத வார்த்தையில் அந்த இறைநேசர் சொன்னாரு, அது இடைத்தர்கள் தான். ஏன் அது ஷரியத்து முரணான வாசகம் தானே? நீங்க அவ்வளவு போய் எப்படிங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறீங்க? நம்மளை கேட்கறாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறது அப்துல் காதிர் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற பெரியவங்கள தான். இந்த நிகழ்வுக்கு அந்த அப்துல் காதிர் சுபுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற நாங்க. இளைஞர்கள் செய்யப்பட்டது அந்த வாசம் எப்படி இருக்கும்? ஷரியத்து முரணானது. நீங்க என்ன சொல்றது? அந்த வாசகம் ஷரியத்து முரணான்னு நாங்களும் தான் சொல்றோம். இருமா நாங்கள்லாம் ஆதரிச்ச மாதிரி இப்படிப்பட்ட சொல்லியிருக்கிறாரே, இவர் வழிவில்லாங்கிறீங்களே. அவர் வழிவில்லாங்கிறது வேறு, இதை அவர் செய்யவில்லை என்கிறோம். அது இல்லாத யாரோ புகுத்திருக்கிறார்கள்ங்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லலாமா நம்மளை பார்த்து? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஷரியத்துக்கு முரணானது கிதாபுல இருக்காதுன்னு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்கல்ல. இந்த பெண்பாக்க போன விஷயங்கள் ஷரியத்துக்கு முரணானதுங்கிறது நாங்களும் ஏற்றுக்கொள்றோம், நீங்களும் ஏற்றுக்கொள்றீங்கல்ல. அப்படி இருக்கும்போது கிதாபுல எப்படி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க? சரி, இதை படிக்கணும்ல, இதை படிக்கிற. ஏன்னா இந்த குறை சொல்றவங்களாம் எப்படி அந்த கித்தாபே படிக்கல. சில பேர் நினைக்கிறாங்க, அந்த கித்தாபை படிச்சு விட்டா இல்ல குறையை எடுத்து விட்டார், இந்த கித்தாபை படிச்சு விட்டு இந்த குறையை எடுத்து விட்டா நினைக்கிறாங்க. எல்லாம் ஏடிச்சாங்க காப்பி. சில பேர் சொல்றத அதை எடுத்துக்கிட்டு இங்க விவகாரம் தமிழ்நாட்டுக்கு விவகாரம் பண்றது எல்லாம் வடநாட்டில் எழுதப்பட்டது. அதே போல பாருங்க, துர்ருல் முக்தார் அதுல இப்படி இருக்குது, ரத்துல் முஹத்தார் அதுல இப்படி இருக்குதுங்கிறாங்கல்ல. ஏன்னா ஒவ்வொரு அந்த கித்தாபு ஃபுல்லா படிச்சாங்கல்ல கிடையாதுங்க. ஒழுங்கு இருக்கிற ஒழுங்கான கிதாபை படிக்கல. என்ன இந்த வடநாடு இருக்கக்கூடிய வஹாபிகள் சொன்ன அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு வச்சு கொண்டு தருது, குதிரை ஓட்டுறது, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க கிதாப் பார்க்க கிடையாது. அது போல இமாம் அப்துல் வஹாப் ஷாரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கிதாப்ல இருக்குங்கிறது அரபு நாட்டில் உள்ளவன் அந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணா, விமர்சனம் பண்ணா, அதை இவங்க எடுத்து வச்சு இங்க பண்றாங்க. கிதாபை படிக்கலையே. கிதாபை படிச்சிருந்தா அவங்களே யோசிச்சிருப்பாங்க. நம்ம தான் ஆரம்பத்திலேயே அந்த கிதாபுக்காரர் சொல்லியிருக்கிறாரு, ஷரியத்துக்கு உடன்பட்ட விஷயம் மட்டும்தான் நாங்கள் சொல்றேன், இது ஷரியத்து முரணாவில் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க வாய்ப்பே இல்லையே என்று யோசிச்சிருப்பாங்க. இவங்க எங்க அதெல்லாம் செய்யறாங்க? எல்லாத்தையும் படிக்கிறது இல்லையே, சொல்லிக் கொடுத்தா மட்டும் ஒப்பிக்கிற வேலை தானே. அப்ப தெளிவா தெரிஞ்சு போது இடைச்சர்கள். ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதி. ரெண்டாவது பாயிண்ட், இது இடைச்சர்கள் தான்ங்கிறதுக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா? இது நம்மளும் யோசிச்சோம். என்ன இமாம் அவர்கள் சொல்றாங்க, நான் ஷரியத்து முரணாக எழுத மாட்டேன். அந்த நிகழ்ச்சியை பார்த்தா ஷரியத்துக்கு முரணா இருக்குது. இப்போ ஒண்ணுக்கு ஒன்று முரணாவில் இருக்குது. எப்படி? அப்ப உண்மையிலேயே அந்த கிதாபில் தான் இது இருக்குதா, அது இடைச்சர்களா செய்யப்பட்டதா? நம்மளும் சும்மா எடுத்தோன்னு சொல்லக்கூடாது இடைச்சர்கள் தாண்டி அது ஆதாரம் வேணும்ல. நாங்க ஒண்ணு இது சம்பந்தமான கிதாபுகளை தேடணும். ஈஜிப்துல இதே தபகாத்து குபராங்கிற நூல் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த நூல் இன்னைக்கு எங்க கைவசம் இருக்குது. அதுல இந்த நிகழ்ச்சியே இல்லைங்க. போதுமா? சும்மா சொல்லல இளைஞர்கள். அப்ப இது வேணும் என்று சுன்னத் ஜமாஅத்தினர் மீது களங்கத்தை உண்டு பண்ணுவதற்காக வஹாபி விசுமிகள் செய்த வேலை அந்த காலத்துல. அப்படி செஞ்சனாலதான் இன்னைக்கு வஹாபி தூக்கி நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரிஜினல் நுஸ்ஹா இருக்குது, பிரதி இருக்குது, ஈஜிப்தில் அச்சடிக்கப்பட்ட இதே கிதாப் இருக்குது. இந்த நிகழ்ச்சி அந்த கிதாபுல கிடையாது. இடைச்சருங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆதாரம் பாத்தீங்களா? அப்ப நம்ம தான் என்ன செஞ்சு இப்படி எல்லாம் தேடி பார்த்தோம், என்ன இப்படி இருக்கு இப்படி இருக்கு. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கானே, முன்னாடி படிக்கலையா? படிச்சிருந்தா அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. ஷரியத்து முரணா இருக்கான்னு சொன்னாங்களே, ஷரியத்து முரணாவில் இருக்குது யோசிச்சிருப்பாங்க. அதை முன்னாடி படிக்கலையே. அவன் சொல்லிக் கொடுத்த வச்சு ஒப்பிக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க படிக்கிறாங்க இவங்க? படிக்க எங்க நேரம் இருக்குது? குறை சொல்றதுக்கு நேரம் சரியா போச்சு. அடுத்தால கிண்டல் பண்றதுக்கு ஏதாவது குறை சொல்றதுக்கு நேரம் சரியா போச்சு. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் தெரியுமா? இதுல இது இடைச்சர்கள்ங்கிறதுக்கு அந்த நிகழ்வுக்கு பெண் பார்க்க போனா நிகழ்வு இருக்கு பாருங்க. அந்த நிகழ்வுக்கு முந்தின வாசகங்கள் அந்த இறைநேசரை புகழ்ந்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு அடுத்து வர்ற வாசகங்கள் அந்த இறைநேசரை புகழ்ந்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இடையில மட்டும் அந்த இறைநேசரை குறை சொல்ற மாதிரி நிகழ்ச்சி எப்படி வந்துச்சாங்க? இடையில எப்படி வந்துச்சு? முன்னாலும் புகழ்ந்திருக்கிறது, ரெண்டாலும் புகழ்ந்திருக்கு. இடையில மட்டும் எப்படி வந்துச்சு? குறை பேசுற நிகழ்ச்சி திட்டமிட்ட இடைச்செருகல் செய்திருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு ஆதாரம் என்ன? அல்லாஹ்வை பார்த்து செஞ்ச ஆதாரங்கள். இந்த இடைச்செருகல் செய்யப்பட்ட நிகழ்ச்சி இருக்குதுல்ல, இந்த பெண்பாக்க போன இடத்துல நடந்த ஒரு ஆபாசமான விஷயம், அதுல இலக்கண பிழை இருக்கிறது. இப்ப இலக்கண பிழை இல்லாம இடைச்செருகல் பண்ணலாமா? கூடாதுதான். இடைச்சல் எப்படி பண்ணக்கூடாது. ஆனா அல்லாஹ் தஆலா இது இடைச்சல் செய்யப்பட்டது அப்படின்னு காட்டுறதுக்கு இலக்கண பிழையை வைத்து விட்டான். அதை நிரூபிக்க முடியும். இன்னைக்கு அந்த வாசகத்தை காமிச்சு சுன்னத் ஜமாஅத் உலமாக்கள்லாம் வாசிக்க தயாராங்கிறாங்கல்ல, அவர்களுக்கு முன்னாலே உட்கார்ந்து நேருக்கு நேரா உட்கார்ந்து இலக்கண பிழை அதுல இருக்கிறது என்று நிரூபிக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். அது இலக்கண பிழை இல்லை நிரூபிக்க அவங்க தயாரா
அல்லாஹ் எப்படி காமிச்சிட்டான் பாருங்க. சரி, அதே போல இன்னொரு நியமத்தை அல்ல அவங்க செஞ்சுட்டான். இந்த இடைச்சர்கள் பண்ணார் பாருங்க, நல்ல வேலை அந்த கிதாபோட ஆரம்பத்தை பார்க்கல, சரியத்துக்கு உடன்பட்ட விஷயம்தான் இருக்கும் அப்படி பார்க்கல. அப்படி பார்த்து தான் வச்சுக்கிறோங்க, இதை சேர்த்திருப்பார், அந்த வாசத்தை தூக்கியிருப்பாருங்க அந்த ஆளு. நல்ல வேலை அவர் பார்க்கல, பார்த்தா ஆனால் அல்லாஹ்தால பாதுகாக்கிறான். மேகம் சூரியனை மறைக்கிற மாதிரி தெரியும், நிரந்தரமா மறைக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவருடைய மூளையெல்லாம் மல்கடிச்சு வச்சுட்டான். அந்த வாசம் தெளிவா, அந்த ஒரு வாசமே போதும். இந்த ஆபாச சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கும் இந்த இறை நேசருக்கும் சம்பந்தம் இல்லை. இளைஞர்கள் அது தப்பு நாங்க சொல்றோம். உங்களை போன்ற அந்த வஹாபி விஷயமிகள் அந்த காலத்தில் இளைஞர்கள் பண்ணதான் அது ஒரு வழியுள்ள, அதை செய்ய மாட்டாங்க. அது இல்லை அந்த வாசகத்தில், அந்த கித்தாபிலே அது இல்லாத ஒண்ணு. அதை நாங்க கித்தாபை வச்சுக்கிட்டு தான் பேசுறோம், சும்மாவும் பேசல. அது இல்லாத நுஸ்கா நம்மிடம் இருக்கிறது. அடுத்து என்னண்டா, இவ வாசிக்கிறாங்களாம் அவருடைய பேச்சில், நான் அந்த நிகழ்ச்சியை வாசிக்கிறேன் ஆனால் அர்த்தம் சொல்ல மாட்டேன், அர்த்தம் சொன்னால் ரொம்ப ஆபாசமா இருக்கும், வாசிக்கிறேன் என்று வாசிக்கிறாங்க. அரபி இலக்கணப்படான்னு தப்பு தப்பா வாசிக்கிறாங்க. போதுமா? சரி, அரபி இலக்கணம் தப்பே வராதாங்க அப்படி நீங்க கேட்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பிழைகள். சரி, ஒரு தடவை வாசிப்படு, இன்னொரு தடவை வாசிக்கிறேன் அப்படின்றவன சரி உப்பாத நல்லா வாசிப்பாங்களான்னு கவனிச்சு பார்த்தா மறுபடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிழைகள் தான். ஏன்னா 2 தடவை வாசிச்சும் கூட பிழை தான், அப்படிதான் இருக்குது. இப்போ இலக்கணப்பில் வர்றது தானங்க, வர்றது தான், அவனும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கேட்பது, குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் இலக்கண சட்டம் தெரியாமல் இருக்கலாமா? ஏன்னா குர்ஆன் அரபி மொழியில் இறங்கிடுச்சு, ஹதீஸ் அரபி மொழியில் இறங்கிடுச்சு. அதை புரிவதா இருந்தா அரபி இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அரபி இலக்கணம் தெரியாம குர்ஆனை புரிவேன், ஹதீஸை புரிவேன், விளக்கம் சொல்லணும்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன், இமாம்களை பற்றி குறை பேச முனையும் பொழுது, இறை நேசரை பற்றி குறை பேச முனையும் போது அந்த அரபி இலக்கணத்தை சரி செஞ்சுக்கிட்டுல செய்யணும். குறை மட்டும் பேச தெரியுதுல, ஏன் அரபி இலக்கணம்? அதான் நாங்கள் சொல்றோம். அப்ப உங்களுக்கு ஆய்வு செய்து சட்டம் சொல்ற தகுதியே கிடையாது. ஏன் அரபி இலக்கணம் உங்களுக்கு தெரியவில்லை? இதையும் நேருக்கு நேராக இருந்து நாங்கள் நிரூபிப்போம். நீங்க வாசிச்சதுல தப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட பல தப்புகள் இருக்கிறது, நாங்க நிரூபிப்போம். வேண்டுமானால் நான் வாசித்தது கரெக்ட் தான் என்று நீங்க நிரூபிங்களா பார்க்கலாம். இது சவாலாகத்தான் விடுறோம், நீங்க வேண்டாம் நிரூபிங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இப்படி உங்களால வாசிக்க தெரியல, தப்பு தப்பா பண்ணீங்க, அரபி கிராமர் புரியல, இந்த நிலையில் இருந்து கொண்டு குர்ஆனை ஆவிசுகிறேன், அதே ஆவிசுகிறேன், விளக்கம் கொடுக்கிறேன்ல, அர்த்தம் இல்லையா? அப்ப அதெல்லாம் உங்களுடைய இதை நீங்கள் சரி சொல்லுங்க. ஒரு இமாமையில் ஒரு குறை சொல்ல போறோம், ஒரு வழி இல்லாம குறை சொல்றோம். உண்மையிலே குறை செய்வதுதான், குறை சொல்வதுதான் நோக்கம் என்றிருந்தால் இறைவனுடைய அந்த சாபத்தையும் என்னுடைய கோபத்தையும் அஞ்ச வேணாமா? யாரை பற்றி சொல்றோம்? ஒருவரை பற்றி சொல்வதாக இருந்தால் நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு இப்படி அசிங்கமானதும் இருக்கிறதா பரவாயில்ல, நல்ல விஷயத்தையெல்லாம் சொல்லவே கிடையாது. ஆனால் நல்ல விஷயத்தை படிச்சுட்டு இவரை பற்றி இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று சொல்லிட்டு பெண் பார்க்க போனார் அப்படிங்கிற மேட்டு இருந்தா அதை கேட்கிற அந்த இளைஞர்கள் சொல்வார்கள், இது திட்டமிட்ட இளைஞர்கள் தாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் ஒருவர் வாழ்ந்தார் என்றால் இது எப்படி செஞ்சிருப்பார் என்று அவங்களே சொல்லிடுவாங்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க அதை வாசிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ நாங்கள் என்ன சொல்றோன்னு சொன்னா, நீங்க இதில் இருக்கக்கூடிய பிழை இல்லை என்று விவாதிக்க நீங்க வாங்க. இப்போ இன்னொன்று, அந்த காலத்து வஹாபிகள் எல்லாம் இல்லாததை இருப்பதாக சொல்வார்கள். நம்மள இந்த காலத்தில் அது நிதர்சனமாக பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அந்த மாதிரி தான் அந்த காலத்தையும் செஞ்சாங்க. கலியக்காவில விவாதத்தில் நேருக்கு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவங்க என்ன சொன்னாங்க முன்னால, என்னங்க ஆலிம்கள் எல்லாம் கஞ்சா அடிக்கலான் இருக்குது உங்க ஃபிக்ஹ் கிதாபுல அப்படின்ட்டாங்க. ஊருக்குள்ள பரத்தினாங்க. இதை நேரடியாக உட்காந்துருக்கோம், இப்படிதான் உட்காந்துருக்கிறோம். அப்ப சொன்னோம், நீங்க சொல்றீங்கல்ல ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம் 10 மீல் இருக்குங்கிறீங்கல்ல, அந்த வாசகத்தை 10 மீல்லேருந்து இப்போ எங்களுக்கு காமிங்க, நாங்க எல்லாம் சுன்ன ஜமாத்தை விட்டுட்டு உங்க பக்கம் சேர்ந்துடுறோம். நேரடியாக சொன்னாங்க, நேரடியாக சொன்னோம். ஏன் கூட்டம் போட்டு பேசல, எங்களுடைய மாநாட்டில் பேசல, எங்க பள்ளியாசல்ல பேசல, நேருக்கு நேரா. அப்ப எவ்வளவு லட்டுமா லட்டு சுன்ன ஜமாத் ஆரம்பிச்சாக்கலாம் நம்ம பக்கம் வந்துடுவாங்களாமே, இந்தாங்க 10 மீல் இருக்கு தந்திருக்கலாம்ல, தரலங்க. ஏன் இல்லை? அந்த ஒண்ணு இப்போ பொதுமக்களுக்கு சொல்றேன், ஃபிக்ஹ் கிதாப் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, எல்லாம் ஏமாற்று வேலை, மோசடி. உண்மை என்றதை ஏன் அந்த காமிக்கல?
ஆளுங்கள் கஞ்சாடிகள் எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல, ஏன் அவன் நேரிட தானே கேட்டான், ஏன் தரல? இல்லை. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னால் உள்ள வாசகத்தை எடுக்க வேண்டியது, பின்னால் வாசகம் எடுக்க வேண்டியது. சும்மா நடுவுக்குள்ள மட்டும் சொல்லிட்டு பாத்தீங்களா அப்படிங்கிறது. ஒருத்தன் அங்கேருந்து வந்தான், என்னங்க குர்ஆன்ல வந்து தொழ வேணாம்னு இருக்கு அப்படின்னா, என்னப்பா இப்படி சொல்ற அப்படி கேட்டா உடனே சொல்ல, ஆமாங்க யாயுல்லதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே லா தக்ரபு ஸலாத்த தொழுகையின் பக்கம் நெருங்காதீங்க அப்படின்ட்டு அதோனி பாட்டிக்கிட்டான். அப்ப என்ன வாண்டும் சுக்காரா, அதுக்கு அடுத்து நீங்கள் போதையோடு இருக்கின்ற போது போகாதீங்கன்னு இருக்கு, அதை விட்டுவிட்டான். இந்த மாதிரி தான் இந்த ஃபிக்ஹ் கிதாபுல இவங்க சொல்றது, பாத்தீங்களா ஆபாசம், பாத்தீங்களா ஆபாசம்ங்கிறது. என்ன ஆபாசம்? மேலையும் கீழையும் விட்டு நடுவுக்கு மட்டும் பார்த்துட்டா. ஃபிக்ஹ் கிதாபுல ஆபாசமெல்லாம் கிடையாதுங்க. ஆபாசமாக நடந்தால் என்ன சட்டம், அதுதான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்களிடம்தான் ஆபாச சட்டமெல்லாம் இருக்கிறது. ஒரு ஆண் மகன் தொடை பகுதியை மறைக்க தேவையில்லை, வெளிக்காட்டலாம், இது ஆபாசம். மதப்பு சொல்லுது தொடை மறைக்க வேண்டும் என்று. போதுமா? ஆபாசம் இவங்களுடைய சட்டத்துல தான் இருக்குது. அதனால இவங்க வாட்சி காமிங்க அப்படிங்கிற, நாங்க தான் அது இல்லாதது ஒண்ணுங்கிறோம், நாங்க வாட்சி காமிக்கிறோம். இது இளைச்சல் பண்ணதை உங்களை மாதிரி முன்னோர்கள் தானே, வஹாபி முன்னோர்கள் தானே செஞ்சிருக்காங்க. அது தப்பு. அந்த வாசகம் அந்த நிகழ்வு இல்லாத கிதாபு எங்கிட்ட இருக்குது, அதுதான் ஒரிஜினல். நீங்களே இடைச்சல் பண்ணிட்டு நீங்களே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல. அடுத்ததாக இது நீங்க வாசிங்கிறதுக்கு இப்ப நாங்க உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல போறோம். நீங்க என்னடா வஹீதான் மார்க்கம் அப்படிங்கிறீங்கல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபாத்து ஹர்சக்கும் அன்னா சேத்தும். உங்களுடைய துணைவிமார்கள், உங்களுடைய விளை நிலங்கள் நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி வந்து கொள்ளலாம். வஹீதான் இது குர்ஆன்ல தான் இருக்கு. நீங்க என்ன செய்யணும், இந்த டெய்லி நீங்க பயணம் பண்றீங்கல்ல உங்க இளைஞர்களுக்கு மத்தியில இது எப்படின்னு நீங்க விளக்குங்க. அல்லாஹு தஆலா உங்களுடைய விளை நிலங்கட்ட உங்க மனைவிட்ட எப்படி வேண்டுமானால் வரலாங்கிறாங்கல்ல, அதை நீங்க விளக்க வேண்டும். ஏன் வகையாச்சல விளக்குங்க. மேலோட்டமா பாருங்க நான் அர்த்தம் வச்சுக்கிட்டோம் அப்படிங்க கூடாது, விளக்கி காட்டணும். அதை நீங்க இளைஞருக்கு விட்டுங்க. இப்ப நீங்க டிவில எல்லாம் போட்டீங்கல்ல, அதையும் நீங்க போட்டு காமிங்க மக்களுக்கு. ஏன் வகையை விளக்கணும், அது உங்க மேல கடமையாகி போச்சு. வகையை பின்பற்றீங்க. நான் சொன்னேன் வகையை தான், அது செய்யுங்கள ஃபர்ஸ்ட். அது இந்த ரமலான் முடியறதுக்குள்ள செய்யணும். இதெல்லாம் செஞ்சு போட்டுல எங்களை பார்த்து உலமாக்களே நீங்கள் படிங்கன்னு, இது நாங்கள் படிக்க தேவையில்லையே, அது இல்லாதன்னு நாங்கள் சொல்றோம். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டாதான் இவனையா போய் ஒளியில்லாங்கிறீங்கன்னு நீங்க கேட்கணும். நாங்கள் அது ஒரு நிகழ்ச்சியே இல்லை, அந்த இறைநேசருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லுங்க. நாங்கள் இதுக்கு விளக்கம் தரணும். அதனால இந்த வகைக்கு நீங்க சொல்ற பிரகாரம் விளக்கம் உங்க இளைஞர்கள் மத்தியில் கொடுங்க. இந்த சமூகம் தெரிந்து கொள்ளட்டும். அது தெளிவாக கொடுக்கணும், இப்படி அப்படின்னு தெளிவுபடுத்தி காட்டணும். அப்படியெல்லாம் செஞ்சுட்டு உலமாக்களுக்கு பேசுங்க. அது போல அரபி இலக்கணத்தை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் சொன்ன அந்த இடைச்சப்பட்ட வாசகத்திலும் இலக்கண பிழை இருக்கிறது. அது வாசித்து காட்டியதிலும் 2 தடவைகள் வாசித்து காட்டியதிலும் இலக்கண பிழைகள் என்று நாங்கள் நேரடியாக இருந்து அதை நிரூபிப்போம். அல்லாஹ் தஆலா சொன்ன ஜமாத்துக்கு என்றும் வெற்றி தருவான். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.